வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எக்காரணம் கொண்டும் என்னை நிராகரிக்காதேன்னு சொன்னதுக்கு காரணம், உன் குலத்தை காக்கும் தெய்வமாக, உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக இந்த வராகி அம்மா இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய வருவதால் தான். எந்த விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எந்த விஷயமும் முதல் முறை யோசிச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் யோசனை. மறுபடியும் அதையே நினச்சி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் குழப்பங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ கவனமாக தெளிவாக நிதானமான முடிவை எடுக்கணுமே தவிர மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் குலத்தை காக்கும் இந்த வராகி அம்மா உன் குடும்பத்தை காத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். தினமும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது எங்கேயாவது அமைதியாக உட்காரப்பாரு. ஒரு தோட்டத்திலோ அல்லது உன்னை யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல உன் வீட்லையோ எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரமாவது உட்காந்து உடலை தளர்த்திக்கொள். கண்களை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள, அம்மா வராகி தாயே, நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாமே உங்கள் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா, என் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நானே நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் மிக மோசமானதாக, கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு காட்சி கொடுக்க தயாராகி விட்டேன் அல்லவா? என் தரிசனம் உனக்கு கிடைச்ச பிறகு உன் வாழ்க்கையை மிக சிறந்ததாக உயர்ந்ததாக மாறிடும். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறு. உன் வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன் மீது அக்கறை கொண்டவர்கள் போல நடிக்கக்கூடிய போலியான மனிதர்கள் யாரையும் நீ உன் கூட வச்சுக்க வேண்டாம் என் செல்லமே. போட்டியும் பொறாமையும் கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறத விட தனியாக இருப்பதே உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையிலேயே நான் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியானபடி உனக்கு நடக்க தொடங்கும். அதுக்காக நீ நல்ல நேரம் வந்த பிறகு வாழலாம், எல்லாமே சரியான பிறகு நம்ம சந்தோஷப்படலாம், சிரிக்கலாம்னு ஒருபோதும் சந்தோஷப்படுவதையும் சிரிப்பதையும் மகிழ்ச்சி அடைவதையும் தள்ளி வைக்காதே. கவலையாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் பதட்டமாகவே இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் அனுபவத்துக்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா உனக்கான அழகான வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. மக்கள் உன்கிட்ட கோபமாக முரட்டுத்தனமாக சண்டை போடும்போது நீ யாருங்கிறதல்ல, அவர்கள் யாருங்கிறத உனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. யார் உன்கிட்ட கோபப்பட்டாலும், உன்கிட்ட சண்டைக்கு வந்தாலும், உன்னிடம் தவறாகவே பேசினாலும் அதை பெருசாக மனசில் எடுத்துக்கிட்டு நீ கவலைப்பட வேணாம். அமைதியாக அதை கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுன்ற வைராகியம் உனக்கு இருக்கும்படி பார்த்துக்கோ. கடக்கவே முடியாதுன்ற பல நாட்களை கடந்து தானே இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போதும் உனக்கு இருக்கிற கஷ்டமும் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தமும் கண்டிப்பாக கடந்து போயிடும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கவோ வருந்தவோ வேண்டாம். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர நான் இருக்கேன். யாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி நிரந்தரமானதும் கிடையாது,
தோல்வி இறுதியானதும் கிடையாது. எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அதை தாண்டி எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீயும் ஒரு முறை வெற்றி பெற்றா போதும்னு உழைப்பதை நிறுத்தி விடாதே. எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அதை தாண்டி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு காட்ட போகிறேன். உனக்கு மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஒரு சிங்கத்துக்கும் மானுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சா அவ்வளோ பெரிய உருவமான சிங்கம் ஜெயிக்காது. மான் தான் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும். ஏன் தெரியுமா? சிங்கம் எப்போதுமே அதனுடைய உணவுக்காக இரையை பிடிப்பதற்காக ஓடுது. ஆனால் மான் தான் உயிரை காப்பாற்றிக்கணுன்ற நோக்கத்தோடு ஓடுது. அப்படின்னா நோக்கம் தானே பெருசு. தேவையை விட நோக்கம் மிக முக்கியமானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதற்கேற்ற வகையில் வேலை செய்ய தயாராகு. இந்த உலகம் ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போலையோ நீ விரும்புவது போலையோ இருக்காது. உலகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி அழகுபடுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் எத்தனையோ பேர் உனக்கு துரோகம் செஞ்சாலும் கூட அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான பாடத்தை இந்த வராகி அம்மா கற்றுக் கொடுக்குறேன் என் செல்லமே. சில சமயங்களில் உங்களுக்கு நிறைய பேசணும்னு தோணலாம். சில பேர்கிட்ட நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கலாம். சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தும் கூட நீ அமைதியாக இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம். ஆனால் அப்படி உனக்கு பேச தோன்றினாலும் எதையாவது சொல்ல தோன்றும் போதும் கூட எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தீனா அது உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசி பேசி எதையும் சாதிக்க போகிறதில்ல. பேச்சு வார்த்தைகள் உன்னை சோர்வடைய செய்யும் போதெல்லாம் மௌனத்தோடு இருந்தீனா அதுவே உன்னுடைய மன அமைதியை பாதுகாக்கும். இந்த வராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் என் திட்டம் எப்போதும் சரியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன். என் திட்டப்படியே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய திறமையின் மூலமாகவே இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ எப்போதும் உன்னை நல்லா பார்த்துக்கோ. உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. ஏன்னா உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தாலே உன் முகம் அழகாக தெரியும் என் செல்லமே. நீ அழகாக மனசை வச்சுக்கும் போது நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ புரியுதா? வாழ்க்கை மாறுறது உன் கையிலையும் உன் மனசுலையும் தான் இருக்குது. மனசை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாலும் ஏமாற்றினாலும் கேலியாக பேசினாலும் கூட அத்தனையையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பொய்யவே பேசி பழகினவங்க கிட்ட போய் நீ உண்மையை எதிர்பார்த்தா அது உன்னுடைய தவறாக அல்லவா இருக்கும். ஏமாறுறது தப்பு இல்லை, திரும்ப திரும்ப ஏமாறுவது தான் தப்பு. ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் நம்பி நம்பி போய் கஷ்டப்படாத. யார் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பி நம்பி நீ கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னிடமிருந்து தொடங்கி உன்கிட்ட தான் முடியும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை உன்னிடம் தொடங்கி உன்னிடம்தானே முடியுது. அதனால் நீயாக வெளியில் இருக்க எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். நீ அனுமதிக்காத வரைக்கும் எதுவும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையும் உன் மனசையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. யாரோ அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க விட்டுடாதே என் செல்லமே. நீ உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும்போது உன் அமைதி நிரந்தரமானதாக நிலையானதாக உனக்குள்ளே இருக்கும். எந்த அளவுக்கு
நீ சுறுசுறுப்பாகவும் ஒழுக்கத்தோடும் மன உறுதியோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா மாற்றத்தை உருவாக்கி தருவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ சரியாக கவனம் செலுத்தி அர்ப்பணிப்போடு வாழும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்னை தேடி யார் வந்தாலும் அவர்களை போய் சந்தி. உன்னை அழைப்பவர்களை நீயும் கூப்பிடு. உனக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு நீயும் ஆதரவு கொடு. அதே போல் உன்னை வேணாம்னு நினைக்கிறவங்களையும் உன்கிட்ட பேச மறுப்பவர்களையும் உன்னை ஒதுக்கி வைப்பவர்களையும் புறக்கணிப்பவர்களையும் நீயும் சற்றும் யோசிக்காமல் புறக்கணித்து ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னதமான பல நல்ல விஷயங்களை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்து உன் மனசை கவனி. உன் மனசு என்னவெல்லாம் செய்தோ என்னவெல்லாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் கவனி. மனசு சொல்கிறத தடுக்கவும் வேணாம், அதை தொந்தரவு செய்யவோ மனசை அடக்கவோ வேணாம். ஆனால் உனக்கு எது சரின்னு தெரியும் அல்லவா, அதை மட்டும் செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா மனசு எப்போதும் நல்லதை விட நிறைய கெட்ட விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தும், செய்ய வைக்கும், உன் கண்ணிலையும் காட்டும். நீ தான் அதை கவனமாக இருந்து ஒதுக்கி வச்சிடணும். அதை விட்டுட்டு உன் மனசை அடக்கிறேன், அதை மறக்க நினைக்கிறேன், அதை மறுக்கிறேன்னு முயற்சி செஞ்சினா நீ மறக்க நினைப்பதையே மீண்டும் மீண்டும் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தும். அதனால் தேவையில்லாததை கண்டுக்காமல் விட்டுறது தான் உனக்கு நல்லது. தரமற்ற ஒருவருடன் கெட்ட குணமுள்ள ஒரு மனிதருடன் நீ நட்போ உறவோ வைக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பல தகுதியற்ற மனிதர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. கெட்ட பழக்கமும் உனக்குள்ளே வந்துடும். நல்ல மனிதர்களோட நட்பு வைக்க பழகு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ நல்ல மனநிலைமையோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. தேவையற்ற மன அழுத்தமோ சிக்கல்களோ உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வார்த்தைகளுக்கும் உன் எண்ணங்களுக்கும் எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன் வார்த்தைகளின் சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா தேவையற்ற எந்த வார்த்தையும் நீ சாதாரணமாக பேசிட மாட்ட. நேர்மறை வார்த்தைகளை பேசுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே உன் வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்ததால் தான். எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. அதே போல் உன் எண்ணங்களின் சக்தியையும் நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ எதையும் சாதாரணமாக சிந்திக்க மாட்டாய். உன் எண்ணங்களைப் போல தான் உன் வாழ்க்கை அமையுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்ற கவனத்தை செலுத்தும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் உன்னுடைய சக்திங்கிறது அபரிமிதமானது. அந்த சக்தியை சாதாரணமாக நினைக்காம உனக்கான மிகப்பெரிய விஷயமாக எடுத்து வாழ பழகு. ஒவ்வொரு முறையும் நீ அடுத்த நிலைக்கு முன்னேறும் போது உன் பழைய வாழ்க்கை உன்னை மீண்டும் இழுக்க முயற்சி செய்யும். ஆனால் பழைய வாழ்க்கைக்கும் கடந்த கால நிகழ்வுகளுக்கும் உன் மனசுலையோ வாழ்க்கையிலையோ இடம் கொடுக்காம முன்னேறி முன்னோக்கி எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு பாடத்தையும் சரியாக கற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் அடுத்தவங்களை சரியானதை செய்யும்படி வற்புறுத்துவதை நிறுத்திட்டு உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை உன் வாழ்க்கையில் நீ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதை அனுமதிக்கிறாயோ, உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி யோசிக்கிற, சிந்திக்கிற, செயல்படுத்துகிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ யோசிக்காமல் கவலைப்படாமல் அமைதிக்கு முன்னுரிமை கொடு. எந்த அளவுக்கு அமைதியாக சுயமரியாதையோட ஒழுக்கத்தோட தன்னம்பிக்கையோட உன்னுடைய செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் அவனுடைய பெற்றோர்கள் செய்த தியாகங்களும் அவர்களுடைய போராட்டங்களும் நிறைய இருக்கும். உன்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் தங்கள் கனவுகளை தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு போராடி சகிச்சுக்கிட்டு உன்னை சிறகடித்து பறக்க வைக்கக்கூடிய நினச்ச உன் பெற்றோர்கள் தான் இருக்காங்க. உன் பெற்றோர்கள் உன்கிட்ட பெருசாக எதையும் வாய் திறந்து சொல்லாட்டியும்
அவங்க உனக்காக பல விஷயங்களை செஞ்சு பல கஷ்டங்களை பட்டதை புரிஞ்சுக்கோ. அவர்களை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமைங்கிறத மறவாதே என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையிலேருந்து குறையுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் எந்த ஒரு நாளையும் வீணாக்காம ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக திட்டம் போட்டு பொறுமையாக பொறுப்பாக செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைய ஒரே நாளில் மாற்றிட முடியாது தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை அதிகப்படுத்தி சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கும் போது காலப்போக்கில் அது மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் வரவழைக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் முயற்சி செய்கிறத கைவிட்டுடாதே. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு உனக்கு எந்த பயமும் வேண்டாம். மனசால் அதையும் இதையும் யோசித்து மோசமாக கற்பனை செஞ்சு கஷ்டப்படாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் வாழ்க்கை சிறப்பானதாக அமையுன்றத நம்பிக்கையோட உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. எதை செஞ்சு கொடுத்தா உனக்கு சரியாக இருக்கும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் சரியாக சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் நீ என்னதான் பாசத்தை காட்டினாலும் அது அவர்களுக்கு தொல்லையாகத்தானே தெரியும். அதனால் அன்பையும் பாசத்தையும் அளவோடு காட்டு. அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட அன்பை காட்டுறேன் பாசத்தை காட்டுறேன்னு போய் பேசி பேசி அவர்கள் உன்னை தொல்லையாக நினைக்கும் அளவுக்கு இருந்திராதே. எப்போதும் யாரையும் முழுவதுமாக நீ சார்ந்து இருக்க வேண்டாம். ஏன்னா காலம் மாறும்போது கண்டிப்பாக மனிதர்கள் மாறுவாங்க. அப்போ அவங்க உன்னை கைவிட்டுட்டாங்கன்னா அந்த துயரத்தையும் வருத்தத்தையும் உன்னால் தாங்கிக்க முடியாதல்லவா. அதனால தான் யாரையும் நம்பி வாழ வேண்டாம், உன்னை நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் சம்பாதிச்ச பணம் எப்படி அவங்க பிள்ளைகளுக்கு சொந்தமோ அப்படிதான் நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற பாவமும் புண்ணியமும் உங்கள் பிள்ளைகளையே சாருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் கெடுதலோ தீங்கோ துரோகமோ ஏமாற்றத்தையோ செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்ய தயாராகு. நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதால மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதால மட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. எதற்காக ஓடுறோம் என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையோடு ஓடும்போது தான் உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்.